ஹலோ பார்ட்னர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்மளோட இந்த பயணம் எதை நோக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழ தேசத்தை நோக்கி தான். சோழ தேசம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வருது தஞ்சாவூர் கோயிலாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் கங்கை கொண்ட சோழபுரம். நம்ம காட்டு மன்னர் கோயிலேருந்து கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் தாண்டி இருக்க கோயில் தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம். 1000 வருஷம் தாண்டியும் இன்னும் கம்பீரமாக நிற்கிது இல்லை. இந்த அரச முறைப்பிள்ளையிட்ட அருளை வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்தோட என்ட்ரன்ஸை பார்க்க முடியும். என்ன ஒரு தரமான வியூன்னு பாருங்கள். சும்மா தரமாக வைப் ஆகுதில்ல. அதுக்கப்புறம் கோயிலுக்கு வர எல்லோரும் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயத்தை நம்மளும் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். வேற என்ன, செல்ஃபி தான். கொடிமரத்துக்கு கீழே நந்தி, நந்திக்கு முன்னாடி கோபுரம் அப்படின்னு இந்த கோயிலை அடுக்கி வச்ச மாதிரி அவ்வளவு அருமையாக கட்டி வச்சுருக்காங்க. எந்த ஒரு கோயிலுக்குமே ஒரு மதில் சுவர் கட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா எதிர்நாட்டு ஆளுங்களாம் வந்து அந்த கோயிலுக்கு எந்த ஒரு சேதாரத்தையும் விளைவிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மதில் சுவர் தான் இது. இந்த சிங்கமுருக சுரங்கப்பாதையை பற்றி சொல்லியே ஆகணும். இதை வந்து சுரங்கப்பாதை வந்து எங்கெங்கேயோ போகுது அப்படின்னு கட்டுக்கதை விட்டுருக்காங்க. இந்த சுரங்கப்பாதை போகிற இடம் பக்கத்தில் இருக்க இந்த கிணறு தான். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கவங்க உள்ளார குளிக்கிறவங்கள பார்த்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த சுரங்கப்பாதையை சோழ மன்னர்கள் கட்டி வச்சுருக்காங்க. உண்மையாலுமே மேலேருந்து பார்க்குறவங்களுக்கு உள்ளார குளிக்கிறது தெரியாது தான். இந்த கோயிலுக்கு புதுசாக வரவங்களுக்கு இந்த கோயிலோட வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்காக இதே மாதிரி சின்ன சின்ன போர்டு அங்கங்கே வச்சுருக்காங்க. இதை படிக்கும்போதே நம்மளுக்கு இதோட வரலாறு தெரிஞ்சிடுது. இது சமீபத்தில் நம்ம தமிழ்நாடு அரசால் வைக்கப்பட்ட போர்டு தான். இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலில் இதே மாதிரி மண்டபங்கள்லாம் பாதியில் கட்டி நிறுத்தின மாதிரி இருக்கும். ஆனால் இது பாதியில் கட்டி நிறுத்தப்பட்டது கிடையாது. சோழ பேரரசோட வீழ்ச்சிக்கு அப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் படையெடுத்து வந்து அவங்களால இந்த மண்டபம் ஒரு சில இடங்கள்லாம் இந்த கோயிலில் உடைக்கப்பட்டு வச்சுருக்காங்க. இதே மாதிரி மண்டபம் மட்டும் இல்லை, சின்ன சின்ன சிலைகளும் இங்கே உடஞ்சி கிடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆனாலும் இது யாரால் சேதமாக்கப்பட்டது அப்படின்றதுக்கான அடையாளம் எந்த ஒரு வரலாற்றுலேயும் குறிப்பிடப்படலை. இந்த கோயிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு டேம் இருக்குது. அதுக்கு அணைக்கரைன்னு பேர். அந்த டேம் வந்து இங்கே உடஞ்சி கிடந்த கல்லை வச்சு செஞ்ச அணை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலை வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு போட்டியாக கட்டினது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. என்ன காரணம்னா, கங்கையை நோக்கி படையெடுத்ததுக்கப்புறம் சோழ பேரரசோட படை வீரர்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போயிடுச்சு. அப்படி அதிகமாக இருக்க படை வீரர்களுக்கு போதுமான பயிற்சி கொடுக்கறதுக்கு தஞ்சாவூரில் இடம் இல்லாததால் ராஜேந்திர சோழனால் புது தலைநகரம் அமைக்கப்பட்டுச்சு. அதுதான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம். புது தலைநகரில் புது அரண்மனையும் புது கோயிலையும் கட்ட முடிவு பண்ணி கட்டின கோயில் தான் இது. இதனால தான் கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து கடைசி சோழர்களோட தலைநகரம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன தான் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலை கட்டியிருந்தாலும் இன்றைக்கி வரையும் புதுசு மாதிரி பராமரிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் வெளிநாட்டிலேருந்து கூட நிறைய பேர் இந்த கோயிலுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களில் சில பேர் இந்த கோயிலுக்கு வராமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த கோயிலோட கட்டமைப்போடு சேர்த்து இந்த கோயிலில் சுற்றி இருக்க அந்த செடிகளும் மரங்களும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. பழங்கால சிலைகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக பாருங்கள். இந்த கோயிலை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட சிற்பங்களை செஞ்சு கோயிலுக்கு வெளியில் வச்சுருக்காங்க. வருங்கால சந்ததிகளுக்கு இப்படி ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போன சோழர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு நானும் இந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன். நான் இந்த கோயிலை சுற்றி பார்த்த ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு கதை சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. முக்கியமான குறிப்பு என்னென்னா, நீங்கள் இந்த கோயிலை சுற்றி பார்க்கும்போது 1001 பிஜிஎம்மை மைண்டில் வச்சுக்கிட்டு சுற்றி பாருங்கள். அந்த அளவுக்கு வேறு லெவலில் வைப் ஆகும். அதுக்கு நான் கேரண்டி. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்துருந்தீங்க அப்படின்னா எத்தனை தடவை இந்த கோயிலை சுற்றி பார்த்துருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. உங்கள் ஊர் என்னன்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய இடத்தையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அது வரைக்கும் உங்கள்கிட்டேருந்து விடைபெற்றுக்கிறேன். தேங்க்ஸ்.